அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னாலே நமக்கு என்ன, பட்டாசு தான் ஞாபகம் வரும். எல்லோரும் ஒரு சேஃபாக பத்திரமா பட்டாசு வெடிங்க. பட்டாசு கண்டிப்பாக நம்ம வெடிக்கணுங்க. தீபாவளி அன்னைக்கு நம்ம ஒரு மத்தாப்பாவது கொளுத்தணும். அது ரொம்ப விசேஷம். அதுக்கு முன்னாடி நம்ம தீபாவளி அன்னைக்கும் லேட்டாக எழுந்துக்காமல் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி சுடுநீரில் அன்னைக்கு குளிக்கணும். ஏன்னா அன்னைக்கு கங்காதேவி சுட தண்ணியில் வாசம் செய்வாங்க. அதனால் நம்ம சுட தண்ணியில் குளித்தோன்னா ரொம்ப நல்லது. தீபாவளி அன்னைக்கு நம்ம ஒரு தெய்வ வழிபாடை நம்ம எடுத்துட்டோம். நமக்கு பிடிச்ச தெய்வங்கள் கிருஷ்ணராக இருக்கட்டும், வைணவர்களாக இருக்கட்டும், சைனவர்களாக இருக்கட்டும், யார் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சுவாமியை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அன்று மாலை நம்ம குபேரலட்சுமி பூஜை செய்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம். அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக நம்ம வீட்டில் தீபங்கள் ஃபுல்லாக ஏற்றணும். நிறைய வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி தீப ஒளி, தீபாவளி அப்படின்னா தீபங்களின் வரிசை, தீபங்களின் ஒளி அப்படின்றது தான் அர்த்தம். அன்றைக்கி நம்ம தீபாவளி அன்றைக்கி வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி நம்மளுடைய இஷ்ட தெய்வதைகளை நம்ம வணங்கணுன்னா ரொம்ப சிறந்தது. தீபாவளி அன்று அன்னதானம், வஸ்திரதானம் செய்வது இன்னும் மிகச்சிறந்தது. எல்லாருக்குமே நம்மளால் கொடுக்க முடியலனாலும், ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடியலனாலும் ஒருத்தருக்காவது நம்ம அன்னதானமோ வஸ்திரதானமோ செஞ்சோன்னா ரொம்ப நல்லது. நம்மளுடைய வம்ச விருத்தி இன்னும் நல்லா இருக்கும். தீபாவளினாலே பட்டாசும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும், அதே சமயம் சேஃப்டியும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.